ஹாய் காய்ஸ் ஹாய் வெல்கம் டு RSJ டாக்கீஸ். RSJ டாக்கீஸ்க்கு உங்களை வரவேற்கிறது உங்கள் ஃபேவரட் ஆக போகிற உங்கள் ஃபேவரட்டாக இருக்கிற சபரீஷ் ஜெகநாதன். சபரீஷ் ஜெகநாதன். ஹாய் காய்ஸ் ஹாய். ஸோ காய்ஸ், என்னுடைய ரிவ்யூவில் நல்ல படங்களுக்கு நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்டே வரீங்க. எனக்காக இன்னும் இருந்துக்கிட்டே வரீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. அந்த நன்றிக்கு முத்தாய்ப்பாக நான் நல்ல படம் பார்த்துட்டு நல்ல படமும் பாசிட்டிவிட்டியும் தர மாதிரியான படங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்பத்தா அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருக்கேன். அந்த படத்தோட ரிவ்யூவும் நான் கொடுப்பேன். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் படம் இந்த படம் மலையாளம் படம். ஆனால் தமிழில் அமேசான் ப்ரைமில் இருக்குது. அமேசான் ஒரிஜினல் மூவி. இந்த பர்டிகுலர் படம் மாதிரி நான் இது நாள் வரைக்கும் என் லைஃப் டைம்லேயே ஹார்ட் டச்சிங்கான ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ரியலைஸ் பண்ணணும். அதை இந்த அளவுக்கு நேச்சுரலாக, இந்த அளவுக்கு மனசை டச் பண்ணுற மாதிரியான, இந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய படம் தமிழில் கூட நான் பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாட் டு டெல் அபவுட் திஸ் ஃபிலிம். இந்த படத்தோட பேர் ஹோம். இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படம் மிகச்சிறந்த படம். கண்டிப்பாக நான் இந்த படம் தேட்டரில் ஏண்டா போய் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப ஆதங்கப்படுற ஒரு படம். அவ்வளவு நல்ல எலிமெண்ட்ஸ் இருக்குது. முதலே நான் சொல்லிடுறேன், இந்த படத்துக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 out of 10 ஃபுல் ரேட்டிங் கொடுப்பேன். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மாதிரி ஒரு மாணிக்கம் அப்படின்னா இது வைடூயம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் சீனியர் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க, நியூ ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. பிரேமலு அந்த மாதிரி படத்தில் புகழ்பெற்ற நஸ்லின் இதில் இந்த படத்தில் ஒரு யங்கர் பிரதராக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படம் முழுக்க அவரும் வராரு. இந்த படம் அவுட் அண்ட் அவுட் நிறைய விஷயங்களுக்காக பார்க்கலாம். அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி மூவி அப்படிங்கிறதுக்காகவும் பார்க்கலாம். அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி மூவிங்கிறத தாண்டி அவுட் அண்ட் அவுட் லொக்கேஷன் பேஸ்ட் மூவி. ஹில் ஸ்டேஷன், கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரியான ஒரு இடம், டவுன் மாதிரியான ஒரு இடம். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இந்த படம். இந்த படம் எடுத்த விதம், சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் கேரளாவில் எந்த இடத்துல எடுத்திருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் படம் அவ்வளோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா நெயில் டி குன்ஹா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபிக்காகவே இந்த படம் பார்க்கலாம். அப்பத்தா, ஹோம், இன்னும் நிறைய படங்கள், இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள். எந்தெந்த மாதிரி படங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணுங்கிறத தாண்டி கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன். அந்த ஆதங்கத்தினாலே நான் இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போடுறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கலேட்ஸை சம்பாதிச்சிருக்கு. அது ஏங்கிறது நான் இந்த படத்தோட கதை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். எப்போ வந்ததுங்கிறது முக்கியம் இல்லை. பட் 2023 இந்த படம் நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் மலையாளம் அப்படின்னு வாங்கியிருக்கு. கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம். அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்கு. நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்த படம். ஸ்டோரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி, சோஷியல் ரெலவன்ஸ், கேரக்டரைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி லீட் காஸ்ட், இது எல்லாமே டாப் நாச். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் போக 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 ப்ரெசண்ட் ஈராவில் இருக்கக்கூடிய நடக்கிற விஷயங்கள், ப்ரெசண்ட் ஈராவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அவங்க என்ன ரியலைஸ் பண்ணணும், இத்தனைக்கும் மெச்சூராக இருக்கிற இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப மெச்சூராக இருப்பாங்க. பெருசாக ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அண்ட் சைக்காலஜிக்கல் ட்ராமா ஃபிலிம். இவ்வளவு சூத்திங்கான, இவ்வளவு சென்சிபிளான படம் நான் என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. அதனால தான் இந்த படத்தை ப்ரைஸ் பண்ணி பேசுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த படம் என் மனசில் இடம் பிடிச்ச படமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம். அதனால தான் இந்த படத்தை போகிறேன். இந்த படத்தில் நடித்த
ஆக்ட்ரஸஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ட்ரஸஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இல்லை மெயின் கேரக்டர் நடிக்கிறது ஹீரோவாக நடித்தது வேணால் ஸ்ரீநாத் பாசி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் இருக்கலாம். ஆனால் அந்த படத்தோட நாயகன், கதையோட நாயகன் வந்து இந்திரன்ஸ் அப்படிங்கிற லெஜெண்டரி ஆக்டர். மலையாளமில் சின்ன சின்ன ரோல்லலாம் வரக்கூடிய இந்திரன்ஸ்கிறவர் இல்லை வந்து ஒரு ஆலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபாதர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஒரு டோட்டிங்கான ஃபாதர், ஆனால் ரொம்ப 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 நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். அது என்ன ஏதுங்கிறது நம்ம கதை பார்க்கும்போது புரிஞ்சுக்கலாம். நஸ்லேன், நான் சொன்ன மாதிரி பிரேமலு புகழ் நஸ்லேன் வந்து இதில் ஸ்ரீநாத் பாசி அப்படிங்கிற இந்த நடிகர் ஆண்டனி ஆலிவர் ட்விஸ்ட் மூத்த பையனாக நடிச்சிருக்காரு. ஆலிவர் ட்விஸ்டோட மூத்த பையன். அவருடைய தம்பியா நஸ்லேன் வந்து நடிச்சிருக்காங்க. பிரேமலு புகழ் நஸ்லேன் வந்து அவருடைய பிரேமலு, நெய்மார் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் ஹீரோவாக நடித்த அந்த பையன் வந்து இதில் தம்பி கேரக்டர் பண்ணுறார். அவரும் படம் முழுக்க வருவார். அண்ட் அனூப் மேனன் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஆக்டர், ரொம்ப காலமாக நடிச்சிட்ருக்க ஆக்டர். மோகன்லால் சாரோடு நடிச்சிருக்காரு, மம்முட்டி சாரோடு நடிச்சிருக்காரு. அவர் வந்து இதில் ஆக்டர் விஷால்னு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோலில் வராரு. விஜய் பாபு அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ரோலில் வராரு. அஜு வர்கீஸ் அப்படிங்கிற சினிமாட்டோகிராஃபர் ரோலில் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அம்மாவாக நடித்தவங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் தான் சொல்லணும். ஸோ மஞ்சு பிள்ளை அப்படிங்கிறவங்க இந்த படத்தில் இந்த 2 பசங்களோட அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டிங் நடிச்சிருக்காங்க. ஒரு ஷார்ட் டெம்பர்டான வில்லேஜ் லேடி, ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணவங்க, லவ்விங் அண்ட் கேரிங்காக இருக்கிறவங்க தான். ஆனால் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டான ஒரு வில்லேஜ் லேடியாக நடிச்சிருக்காங்க. பட் ஷார்ட் டெம்பர்னாலும் நல்ல அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்லி வில்டு கேரக்டராக இருப்பாங்க. ஒரு என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்களும் ஒரு விதத்தில் இன்ஸ்பைரிங்கான ரோலாகவும் இருப்பாங்க. இந்த படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹோம் கிடையாது, #ஹோம். ஏன்னா ப்ரெசன்ட் ஜென்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட் ஜென்னுக்கு ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய நிறைய ரியலைஸ் பண்ணணுங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம். அதனால தான் இந்த படத்தை வந்து இவ்வளவு புகழ்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த படத்தோட கதைக்கு நம்ம டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். அண்டு தெரிஞ்ச ஆக்டர்ஸ், பாப்புலர் ஆக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மன்யப்பில்லா ராஜு அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து இதில் ஒரு ப்ரொடியூசர் கேரக்டரில் வராது. கேபிஎஸ்சி லலிதாங்கிறவங்க அண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீநாத் பாசி இருக்கா இல்லையா, அவர் வந்து இந்த படத்தோட ஹீரோ ரோல்னு சொல்லலாம். பட் படத்தோட ஹீரோ ரோல் அப்படின்னாலும் இவர் இந்த ஸ்ரீநாத் பாசிக்கு ஒரு மாமனாராக ஒருத்தர் நடிச்சிருப்பார், ஸ்ரீகாந்த் முரளி அப்படிங்கிறவர். ஜோசப் லோபெஸ் அப்படிங்கிற கேரக்டரில் மாமனாராக நடிச்சிருப்பார். அந்த மாமனாரோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க கேபிஎஸ்சி லலிதா. இந்த மாமனார் கேரக்டரும் இந்த அம்மா கேரக்டரும் கதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஏன்னா இந்த 2 கேரக்டரும் சேர்ந்து தான் ஒரு கேரக்டரை எலிவேட் பண்ண போகுது. அதுதான் இந்த படம் இஸ் ஆல் அபவுட். இதில் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கதையை ரிவ்யூ பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். அது போக மலையாளம் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை நம்ம பார்க்கணும் கைஸ். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 161 மினிட்ஸ் படம், 161 நிமிஷங்கள். ஸோ 2 மணி நேரம் 41 நிமிஷம் வருது. 2 மணி நேரம் 41 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் என்ன இருக்குன்னா நிறையா இருக்குது இந்த படத்தில். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா இந்திரன்ஸ் அப்படிங்கிற லெஜெண்டரி ஆக்டர், மலையாளம் ஆக்டர், அவர் வந்து ஆலிவர் ட்விஸ்ட்டுங்கிற ஒரு கேரக்டரில் வராரு. அவருடைய வயசான தந்தை இம்மொபைலாக இருக்கக்கூடியவர், நடமாட முடியாமல் இருக்கக்கூடியவர், அவரை டேக் கேர் பண்ணிவிட்டு ரொம்ப அன்பாக டேக் கேர் பண்ணிக்கிற ஒரு கேரக்டராக வராது. அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களோட பேர் தான் நம்ம பார்த்தோம். ஒருத்தனோட பேர் ஆண்டனி ஆலிவர் ட்விஸ்ட், இன்னொருத்தனோட பேர் சார்ல்ஸ் ஆலிவர் ட்விஸ்ட். ஆண்டனி ஆலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து ஸ்ரீநாத் பாசி ஒரு ஃபிலிம் டைரக்டராகவும் ரைட்டராகவும் நடிச்சிருக்காரு. இந்த சார்ல்ஸுங்கிறவர் ஒரு சாதாரண காலேஜ் படிக்கிற ஒரு பையன், ஒரு சோஷியல் மீடியா ஸ்டார் ஆகணும்னு யூடியூப்பும் கையுமா சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு பையன். அந்த ரோலில் நம்ம நஸ்லின் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ படத்தில் என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் மூத்த பையன் வந்து வெளியூரில் இருக்கான், வெளியில் வந்து தங்கிட்டுருக்கான். வெளியில் ப்ரொடியூசர் வந்து அவனை பார்க்க வராது. பெரிய ஆக்டரோட இது கிடச்சிருக்கு, ஏற்கனவே அவன் கூட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு, அதனால தான் உனக்கு இந்த சான்ஸ் வந்து நான் வாங்கி கொடுத்தேன்,
பெரிய ஆக்டரும் ஒத்துக்கிட்டாரு. அந்த பெரிய ஆக்டர் ரோலில் ஆக்டர் விஷால் அப்படிங்கிற அந்த ரோலில் அனூப் மேனன் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு சீக்கிரமாக 7 டேஸில் வந்து படத்தோட கிளைமேக்ஸை முடித்து அவருக்கு கதையை ப்ரெசென்ட் பண்ணி முடிக்கணும். கதையை ப்ரெசென்ட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எழுதணும்னு சொல்கிறார். நான் கிளைமேக்ஸ் எழுதுறதுக்கான அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து அவருக்கு வரமாட்டேங்குது. அப்போ அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு சீன் நெக்ஸ்ட்டு ஃபியூ சீன்ஸில் அவருக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அது வந்து போக போக அது வந்து ஒரு சாங் மூலமாக நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. சாங் மூலமாக அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கொஞ்சம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், பட் தங்கிட்ட அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி என்கிட்ட நீ முன்ன மாதிரி இல்லை, நீ வந்து நல்லா பேச மாட்டேங்கிற, ஃபோன் கால்ஸ் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறச்சே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து வேலை டென்ஷனில் பிஸியாக இருக்கேன். ஸோ அப்படி இருக்கச்சே ஆமாம் எப்பயுமே நீ வேலையை அதையும் கட்டிட்டு தான் ஆகிட அப்படின்னு சொல்கிறச்சே அவருக்கு வந்து சரி கிளைமேக்ஸ் எழுதணும். ப்ரொடியூசர் வேறு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கார். கிளைமேக்ஸ் என்ன பண்ணிட்டியா சீக்கிரம் எழுது, நம்ம வந்து பெரிய ஆக்டரோட படம் கண்டிப்பாக நம்ம வந்து சீக்கிரம் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும், ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, எத்தனை நாள் உனக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறது, சீக்கிரம் பண்ணு ஹரியப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஹரியப் பண்ணிக்கிற டென்ஷனில் என்ன ஆகுது, சரி வீட்டுக்கு போய் எழுதலாம் அப்படின்னு போய் பார்க்கச்சே அப்பா கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறார். ரொம்ப ரிசர்வ்டான டைப்பான கேரக்டராக இருக்கார் இந்த ஆண்டனி ஆலிவர் ட்விஸ்ட்டுங்கிற அந்த கேரக்டர். அப்பா வந்து தன் பையன் எப்படியாவது தங்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசணும், பழகணும். மாடர்ன் பையன், ஆனால் சம்பாதிக்கிறான், பொறுப்பான பையன் தான், நல்ல பையன்தான், இருந்தாலும் தங்கிட்ட அட்டாச்சாக இருக்க மாட்டேங்கிறான், தங்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஏங்குறாரு. அவனை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதான் இவர் ஈகோயிஸ்டிக் கேரக்டர் கிடையாது, ஆனால் எங்கே தன் பையன் தன்னை புரிஞ்சிக்க மாட்டேனோங்கிற பயத்திலே இவர் வந்து தயங்கிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ரொம்ப விட்டு கொடுத்து போகிற ஒரு கேரக்டராக இந்திரன்ஸ் வந்து நடிச்சிருக்காரு, ஆலிவர் ட்விஸ்ட்டுங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு ரெகுலர் லைஃப் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இவர் வந்து கிளைமேக்ஸ் எழுத ட்ரை பண்ணுறது. கிளைமேக்ஸ் எழுத ட்ரை பண்ணிவிட்டு ஆக்டர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போகிறச்சே அந்த ஆக்டர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே ஆலிவர் ட்விஸ்ட்டுங்கிற அந்த கேரக்டரை வந்து விஷாலுங்கிற அந்த ஆக்டர் ரோலில் நடிச்சார் சொல்லி இல்லையா, அனூப் மேனன், அவர்கிட்ட வந்து நல்லா பேசுகிறார். அவரும் நல்லா பேசுகிறாரே இந்த மனுஷன் அப்படின்னு அவரும் நல்லா பேசுகிறார். இந்த ஆலிவர் ட்விஸ்ட்டுங்கிற கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பார். இந்த சூரியன்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடித்தவர் பேர் ஜான் ஆண்டனி அப்படிங்கிற ஆக்டர். அவர் வந்து எப்படின்னா அவர் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் பயந்த சுபாவமான கேரக்டராகவே இருப்பார். கொஞ்சம் பேரனாய்டாக ஃபீல் பண்ணுவார். அவர் வந்து செத்து போயிடுவோமோ, வியாதி வந்துடுமோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அவர் என்கவுண்டர் பண்ணும்போது அவர் வந்து பேரனாய்டாக ஃபீல் பண்ணுவார். கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த சுபாவமான ஆளாக இருப்பார். அவர் மேலேயும் சரி, ஆலிவர் ட்விஸ்ட்டுங்கிற இந்த ஃபாதர் மேலேயும் சரி பெருசாக அட்டாச்மெண்ட் காமிக்க மாட்டார். அண்ட் இந்த சூரியன்கிற கேரக்டர் மேலே ஆண்டனிக்கு வந்து பெருசாக ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்காது. ஓகே ஹாய் அங்கிள், பாய் அங்கிள், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஆண்டனி ஆலிவர் ட்விஸ்ட்டு மதிக்கிற பர்சன் யாருன்னா அந்த மாமனார் கேரக்டர். ஆலிவர் ட்விஸ்ட்டுக்கு மாமனாராக வரப்போகிற ஸ்ரீகாந்த் முரளிங்கிற ஜோசப் லோபஸ் வந்து யாருன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவரே அவரோட ஆட்டோபயோகிராஃபி புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபாதர், அதனால தான் மாமனார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க வந்து அவர் பெரிய பிஸ்னஸ்மேனுங்கிறத தாண்டி அவருடைய அம்மா கேரக்டரில் கேபிஎஸ்சி லலிதா வந்து வராங்க. அது வந்து கதையில் ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்க வல்லது. அங்கே தான் கதையோட ஜீவனே இருக்குது. கதையோட ஜீவனே பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே தான் வரும். அது என்னங்கிறத நம்ம கதையை பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து முழுக்க இந்த ஃபேமிலி, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயம் அந்த ஆக்டர்கிட்ட போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறச்ச இந்த ஆண்டனிங்கிற இந்த ஸ்க்ரீன் ரைட்டர் டைரக்டர் ரோடில் நடிச்சிருக்கார் இல்லையா, இவர்கிட்ட அந்த பழைய எனர்ஜி இல்லைன்னு சொல்லி அந்த பெரிய ஆக்டர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் வாய்ப்பு தள்ளி போயிடுது. பையன் வந்து வாய்ப்பு தள்ளி போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தில் இருப்பான். இவர் ஆலிவர் ட்விஸ்ட்டுங்கிற இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயந்து தான்
இருக்காரு. பையன்கிட்ட பேச தயங்குறாரு. அப்போது இவரும் இவர் ஃப்ரெண்டும் ரெகுலராக பேசிகிட்டு இருப்பாங்க. ஆலிவர் ட்விஸ்ட்ங்கிற கேரக்டரும் சூரியன்கிற கேரக்டரும் ரெகுலராக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த 2 பேரும் பேசச்சே சூரியன் வந்து சொல்கிறாரு, நம்மளுடைய இளமை காலத்தில் யங் டேஸில் இந்த பையன் சின்ன பையன்லேருந்து நம்ம இவனை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சின்ன வயசில் ஒரு பெரிய காரியம் பண்ணோமே, அதை வந்து அவனுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், அட்டாச் ஆக மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஃபீல் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் வந்து சரி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம், பையன் வந்து ஸ்மார்ட் ஏஜ் தானே, ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பையன்கிட்ட அது மூலமாவது எப்படியாவது நம்மளும் பையன் மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளை வந்து பையன் மதித்து நம்மக்கிட்ட அட்டாச் ஆகி வந்து பேசுவான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து சூரியன்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு லோக்கல் பிராண்டு போய் வாங்குறாரு. கடையில் போயிட்டு வாங்கிட்டு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காரு. கதை போகிற அழகு அந்த சின்ன பையன்கிட்ட எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி கொடுறான்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் ஃபோன் கற்றுக்கிறதுக்கு அவர் கஷ்டப்படுறதுலாம் வந்து ரொம்ப 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 அழகாக நேர்த்தியாக படத்தில் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் படத்தோட டைரக்டர் நம்ம யாருன்னு பார்க்கணும். ரோஜின் தாமஸ் அப்படிங்கிறவர் தான் படத்தோட டைரக்டர். விஜய் பாபுங்கிறவர் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து ராகுல் சுப்ரமணியன் அப்படிங்கிறவர் மியூசிக் போட்டிருக்காரு. அமேசான் ப்ரைம் வீடியோவில் இது ஸ்ட்ரீம் ஆகுது. அதனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். அண்ட் ஏன் அப்படிங்கிறத போக போக நான் சொல்கிறேன் இல்லையா, ஃபஸ்ட்டு முதல்லேருந்தே நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஏன்னால் நான் சொன்ன இத்தனை விஷயங்களுமே ரொம்ப ரசிக்கத்தக்க இருக்குது அண்ட் ரொம்ப மெச்சூராகவும் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கிறதுனால ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறேன். ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு ஆப்பை யூஸ் பண்ண தெரியாமல் ஆப் வந்து யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த டைமில் அந்த மாமனார் கூட ஒரு நாள், ஏன்னா அந்த மாமனார் ஃபேமிலியும் இந்த ஃபேமிலியும் இன்னும் கல்யாணம் ஆகலை, பட் மாமனார் ஃபேமிலி இவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு நாள் கடைக்கு ஷாப்பிங் போகிறச்சே என்னை ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதாவது ஆலிவுட் ட்விஸ்ட்ங்கிற அந்த கேரக்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஃபோட்டோ எடுக்க தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ பையன் வந்து என்ன ஃபோட்டோ எடுக்க தான் உங்களுக்கு வரல இல்லையா, அப்படி எதுக்கு கஷ்டப்படுறீங்க நீங்கள் தேவையில்லாமல், வராத விஷயத்தில் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா நம்மளை வந்து இது பண்ணுறாரு, நம்மளை வந்து பையன் புரிஞ்சிக்கலேன்னு வருத்தப்படுறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, ஒரு டைமில் வந்து நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன மாதிரி ஆள் தெரியுமா, அவரும் நீங்களும் எந்த விதத்தில் சமம் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாரு. என்னடா பையன் நம்மளை புரிஞ்சிக்கவும் இல்லை, தன்னை வந்து இன்னொரு பொண்ணோட அப்பாவோட கம்பேர் பண்ணுறானே என்னடா அப்படின்னு அவர் அது வருத்தப்படுறாரு. அந்த வருத்தத்தை ஷேரும் பண்ணிக்காமல் சரி பையன் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறான், சம்பாதிக்கிற பையன் இந்த காலத்து பையன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டுருக்காரு. தவிர இந்த தாத்தா கேரக்டரும் அப்பப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக்ஸோட படம் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எப்படியோ தரு மாதிரி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஃபோட்டோ எடுக்க தெரியல. பையன் வந்து மாமனாரை ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த மாமனாரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா. அந்த மாமனார் ஃபேமிலியும், அதாவது அந்த பிஸ்னஸ்மேன் ஃபேமிலி, இவங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஈகோ இல்லாமல் நல்லா பழகுறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. திடீர்னு என்ன ஆகுது, ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தெரியாமல் இவர் பேக்கெட்டில், அண்ட் ஆலிவுட் ட்விஸ்ட்ங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் அவர் பேக்கெட்டில் இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து ஆன் ஆகிடுது. இவர் அந்த ஆக்டர் விஷாலுங்கிறவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து இல்லை முன்ன இருந்த எனர்ஜி உங்ககிட்ட இல்லைப்பா, அதனால் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னோடனே அந்த ரிஜெக்ஷனில் இவர் வந்து அந்த ஆக்டரை திட்டி பேசிடுறாரு. அந்த ஆக்டரை திட்டி பேசின கையோட அது வந்து அப்படியே லைவில் இதாகிடுது. அந்த ஆக்டரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிடுறாங்க, எல்லாரும் பார்த்துடுறாங்க. அது சோஷியல் மீடியாவில் பெரிதளவில் பேசப்படுற பொருள் ஆகிடுது. அவருக்கு கிடைக்கிற வாய்ப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவுற மாதிரியே இருக்குது. அந்த ப்ரொடியூசரை வந்து சரி இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு. கொஞ்சம் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே இவர்கிட்ட ஒரு படம் பண்ணி ஹிட் பண்ணனால இவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறார். அந்த ஆக்டர் தப்பாக பேசிட்டான் அப்படிங்கிறச்ச எப்படி ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இந்த சூழ்நிலை கூட அவர் வந்து ஆரம்பத்தில் சரி ஓகே அப்பா தெரியாமல் பண்ணிட்டா, தெரியாமல் நடந்து போச்சு, நமக்கு நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து தான் போகிறாரு. அந்த டைமில் என்னடா இப்படி இருக்கேன்னு மனசு சங்கடப்படச்சே
விஜய் பாபு அப்படிங்கிற அந்த ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அவரை போய் பார்க்குற தருணம் வரும். எப்போனா இந்த சூரியன்கிறவர் இருக்கா இல்லையா, அந்த சூரியன்கிறவரோட கேரக்டரோட ஒய்ஃப் வந்து இவர் வந்து இவர்கிட்ட அப்பப்போ வந்து பேசும்போது இவர் வந்து உடனே பதில் கொடுக்க மாட்டார். ஸோ இவருக்கு வந்து ஒரு மாதிரி இவர் பிஹேவ் பண்ணுறாருன்னா அவங்க ஒய்ஃப் வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசிடுவாங்க. சைக்காலஜிஸ்ட் கிட்ட அவர் பார்க்க போகிறேன்னு போச்சு, இவர் கூட போயிருப்பார், துணைக்கு தான் கூட போயிருப்பார் இந்த ஆலிவுட் ட்விஸ்ட்டுங்கிற கேரக்டர். அப்போ இந்த சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய மெத்தட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மனசில் இருக்கிற குப்பையை வந்து நம்ம கழட்டணும், அதுக்காக தான் நான் சில விஷயங்கள் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 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 பரந்த வெளியில் யோகா மாதிரியான ஒரு விஷயங்கள், அது 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 யோகா மாதிரினா எக்ஸாக்டாக யோகா கிடையாது, யோகா மாதிரியான சிமிலரான விஷயங்கள், அந்த சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைரக்டர்கிட்ட போய் கதை சொல்லி ஃபெயிலியூர் ஆனதுக்கப்புறமா இந்த படம் வந்து ஒரு நெயில் பைட்டிங்காக இருக்கும். அடுத்து வந்து ஓகே அடுத்து என்ன, எப்போ இந்த பையன் வந்து அப்பா புரிஞ்சுப்பார், எப்போ இந்த பையன் அப்பா கிட்ட பேசுவார், என்ன தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயே தான் போயிட்டுருக்கும். இந்த டைமில் அந்த மாமனார் கேரக்டருக்கு, மாமனாருக்கு ஒரு ரிலேட்டிவ் இருப்பார் இல்லையா, இந்த பொண்ணோட சித்தப்பா முறை, அவர் வந்து என்ன இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணியிருக்கேன், திடீர்னு பார்த்தா நம்ம பொண்ணு வந்து திடீர்னு அவங்ககிட்ட ஃபோனில் பேசிட்டு போது சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கா, 2 பேருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கா, அந்த பையன் மேலே ஆக்டர் விஷாலை தப்பாக பேசித்தான்னு வேற கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் வந்திருக்கு, அது மீடியா முழுக்க பரவி இருக்குது. இந்த பையன் ஃபேமிலி வந்து நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு ஒரு இது பண்ணுறச்ச அந்த மாமனார் கேரக்டர் வந்து சரி நாளைக்கு தான் நம்ம போகிறோம்ல, வா என் கூட வா, நம்ம பாதி நாள் அங்கே தான் இருப்போம், நீ பாரு அந்த ஃபேமிலியை பாரு, அப்புறம் உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு பேசலாம் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிலாம் ஏற்கனவே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்க்க வராங்க. பார்க்க வரச்சே அப்போ தான் அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணிடுறாரு, இந்த ஆண்டனிங்கிற கேரக்டர் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், நீங்கள் பண்ண சொதப்பல் தான் காரணம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. அந்த வீடியோவை உடனே டெலீட் பண்ணிடுறாங்க. அந்த தம்பி கேரக்டர் வந்து டக்குன்னு வீடியோவை டெலீட் பண்ணிடுறாரு, டக்குன்னு அண்ணனுக்கு இது பண்ணுறாரு, அண்ணனோட அட்டாச்சாகவும் இருக்கார். அண்ட் இந்த அப்பா, இந்த 2 பசங்க, அம்மா எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மரியாதையாகவும் அட்டாச்சாகவும் தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் மட்டும்தான் அந்த பையன் வந்து என்னடா தனக்கு வந்து லைஃப்பில் சாதிக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் அவர் வந்து அப்பாவை கத்திடுறாரு. அப்பா அம்மா வந்து வருத்தப்பட்டு என்னதான் இருந்தாலும் அவரோட அப்பா, உன் அப்பா அவரை போய் இப்படி கத்தலாமா அப்படின்னு சொல்கிறச்சே சைலண்டாக அந்த மாமனாரோட ஃபேமிலி வந்து நழுவிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு மரியாதையாக நழுவிடுறாங்க. ஆனால் எதுவும் சொல்லலை. அப்போ என்ன, அந்த கல்யாணம் கை கூடுமா, இந்த பையனுடைய இந்த நிலைமையால் கல்யாணம் நின்று போயிடுமா, என்ன நடக்க போகுது ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஏற்படும். அந்த பதட்டம் ஏற்படும் போது அதில் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிற விஷயங்கள்லாமும் அடிப்படையாக நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சைக்காலஜிஸ்ட் கிட்ட நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அந்த ஆலிவுட் ட்விஸ்ட்டுங்கிற கேரக்டர் வந்து ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறாரு. சைக்காலஜிஸ்ட் வந்து 3 வார்த்தை கேட்பாங்க. அந்த சூரியன்கிற அந்த ஃப்ரெண்டை வந்து சைக்காலஜிஸ்ட் பார்த்துட்டு, இந்த ஃபோனை இந்த வாட்சை நீ பார்த்துருப்ப, இந்த வாட்சில் வெறும் லைன்ஸ் தான் இருக்குது, டைம் என்னன்னு சொல்லி 3 தடவை பார்த்தா டைமை நீ நோட் பண்ணல, ஏன்னா உனக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நீ பார்க்க நினைக்கிற, நீ அங்கே என்ன இருக்கோ அதை பார்க்க மாட்டேங்கிற, அதை நீ ரியலைஸ் பண்ணல அப்படின்னு அவர் உணர்த்திருப்பார் சைக்காலஜிஸ்ட். அதையே வந்து அந்த சின்ன பையன்கிட்ட ட்ரை பண்ணுவேன். இந்த ஃபோனோட மாடல் என்ன, இந்த ஃபோனோட மாடல் சொல்லு, ஃபோனில் என்ன டைமிங் சொல்லு அப்படின்னு. ஃபோனோட மாடல் கரெக்டாக சொல்லிடுவார் அந்த சின்ன பையன். டிஜிட்டல் ஃபோனு அதில் எங்கே முள் இருக்கும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப, அதாவது அந்த ஒரு படிக்காத ஃபாதர் ஆனால் ரொம்ப நல்ல ஃபாதர், ஈகோ இல்லாத ஃபாதர் அந்த பையன்கிட்ட தோற்று போகிறத வந்து பெருசாக நினைக்காம விட்டு கொடுத்து போகிற நினைக்கிற அந்த ஒரு லவ்லியான ஃபாதர் கேரக்டர் அந்த இடத்துல அழகாக ஹியூமனஸாகவும் கதையோட டச்சிங்காகவும் அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ரொம்ப 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 அழகான ஒரு படம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது என்னடா
அப்படின்னு இவராலையும் இந்த திட்டாரு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். இந்த டைமில் அந்த மாமனாரோட அவர் ஆட்டோபயோகிராஃபியை புக்காக எழுதியிருப்பார். அது இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க. அங்கே தான் கதையோட டேர்னிங்கே அங்கே தான் வருது. அங்கே தான் நம்ம கேபிஎஸ்சி லலிதாங்கிற சீனியர் ஆக்ட்ரஸ் அவங்க அண்ணம்மா அப்படிங்கிற கேரக்டரில் வராங்க. இந்த அண்ணம்மாங்கிறவங்க தான் இந்த மாமனார் கேரக்டரோட அம்மா கேரக்டர். இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் அந்த ஆக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. முதல்ல இவருக்கு ஈகோ தடுத்துருக்கும். ஏன்னா இவர் வந்து நான் என்ன பேசிட்டேன், நான் வந்து சாதாரணமாக என் வீட்டில் என் ப்ரைவேட் ஸ்பேஸில் தான் நான் கோவப்பட்டேன். அது வந்து சோஷியல் மீடியாவில் போய் இப்படி ஆகும்னு நான் என்ன நினைக்கவா செஞ்சேன், எதை தெரியாமல் நடந்த விஷயம் நானே அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி மன்னிப்பாவது கேட்போம் அப்படிங்கச்சே இந்த மாமனார் கேரக்டர் சொல்லி வைப்பார், நீ மெசேஜ்னு பண்ணாத, நீ ரிட்டர்னில் லெட்டர் எழுதி அவருக்கு அனுப்பு. அப்போ தான் அது வந்து கைப்பட நம்ம வந்து சாரி கேட்குறோம். சாரி கேட்கறது நம்ம ஒரு மெனக்கடல் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துல ஒரு மாடர்ன் ஏஜ் ஃபாதர்லி ரோல் எவ்வளோ மெச்சூராக தம் பையனை கைட் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்டை அந்த இடத்துல கொண்டு வராங்க. நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இவ்வளவு எலிமெண்ட்ஸோடு தான் படம் போகுது. அதனால தான் அந்த படம் வந்து ரொம்ப லைவ்லியான, இப்போ இருக்கிற ஏஜ், இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற திங்கிங்கோட ரொம்ப பிரதிபலிக்கிற மாதிரி கதையாக இருக்குது. அதனால தான் நான் திரும்ப இந்த படத்தை இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறேன். அப்போ வந்து அப்பா வந்து தேவைப்படுறாரு. அப்பா நீங்கள் உங்கள் கையெழுத்தில் நீங்கள் எனக்கு எழுதி கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆண்டனிங்கிறவர் தன்னுடைய ஃபாதர் ஹாலிவுட் ட்விஸ்ட்கிட்ட போய் கேட்க, இவரும் சரி பையன் கேட்டான் அப்படின்னு கிடு கொண்டு போயிட்டு எழுதி கொடுக்குறாரு. அப்போ எழுதி கொடுக்கும்போது சொல்கிறாரு, நானும் என் ஃப்ரெண்டு சூரியனும் சின்ன வயசில் ஒரு மிகப்பெரிய காரியம் பண்ணோம். என்ன மிகப்பெரிய காரியம் பண்ணோன்னா, எங்ககிட்ட ஒரு லேடி வந்து ஊரில் இருக்கிற ஒரு லேடி வந்து ஓடி வந்தாங்கன்னு சொல்லி அந்த ஊர் காட்சிகள் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹில் ஸ்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சினிமாட்டோகிராஃபி மஸ்ட் வாட்ச். அந்த லேடி வந்தாங்க. அவங்க பையனுக்கு வந்து வரும்போதே கையில் ரத்தம் வருதுன்னா அவங்க பையனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கலாமா, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஊர்லேருந்து ரொம்ப தொலைவில் போகணும், அதனால் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு அந்த ஊரில் இருக்கிற அந்த சின்ன பரிசல் போட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டு, ஒரு இரும்பு போட்டு, அந்த போட்டை ஏற்பாடு பண்ணி நீங்கள் வாங்கம்மா நம்ம போகலாம் அப்படின்னு அதில் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹில் ஸ்டேஷனுக்குள்ளார காட்டுக்குள்ளார போய் காரில் போகிறச்ச திடீர்னு ஒரு இடத்துல கூட்டம் இருக்குது. காரை நிறுத்துகிறாங்க. காரை நிறுத்தினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கார் வந்து அது ஸ்லோப்பான ஏரியாங்கன்னா கார் வந்து பின்னாடியே போயிடுது. அப்படிங்கச்ச காரை வந்து உள்ளே நான் போயிட்டு நான் பிரேக் போட்டு நிறுத்திட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் வந்து நம்ப மறுக்கிறார். இந்த ஆண்டனி ஹாலிவுட் ட்விஸ்ட்ங்கிற இந்த கேரக்டர் வந்து அப்பா சின்ன பையனாக இருக்கும்போது இவ்வளோ பண்ணியிருப்பாரா, சும்மா கதை விடுறாரு அப்படின்னு அவர் நம்ப மறுக்கிறார். ஏன்னா இந்த பையனுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த பையனுக்கு. ஸோ நம்ப மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடந்தது, அந்த லேடியை கொண்டு போய் சேர்த்தாங்களா, அது ஏன் இங்கே வருது அப்படிங்கிறது புரியணும் இல்லையா. அப்போ தான் தெரிய வருது அந்த லேடி வேறு யாரும் இல்லை, இந்த மாமனாரோட அம்மா. எஸ், இவர் சின்ன வயசில் காப்பாற்றினது வேற யாருமே இல்லை, தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவான இப்போ பிஸ்னஸ் மேனாக இருக்கிற அந்த கேரக்டர். ஹாலிவுட் ட்விஸ்ட் காப்பாற்றினது இவங்கள தான். என்ன சொல்லி காப்பாற்றிருக்காரு, அம்மா உங்கள் பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களே, அதை விட இந்த போட்டில் ஏறுறது அவ்வளோ பயமான விஷயமா இல்லையே. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏறணுமா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஏறி அதுக்கப்புறமா அந்த பையனை காப்பாற்றிருக்காங்க. என்ன நடந்துக்கணும், அந்த பையன் வந்து இந்த அம்மா வந்து ஒரு பெயிண்டர், அந்த பெயிண்ட் அவன் சாப்பிட்டுறான், அது வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுது. அதுதான் நடந்திருக்கிற விஷயம். ஆனால் இந்த பையன் இப்போ இவருக்கு மாமனாராக வரப்போகிற அந்த சின்ன பையனை காப்பாற்றினதே தன்னுடைய அப்பா தான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து உணர்ற தன்னுடைய அப்பா எவ்வளவு கிரேட்டான ஒரு பர்சன், எவ்வளவு சூப்பர்வான ஒரு பர்சன், எவ்வளவு வந்து ஒரு சிம்பிளான எளிமையான வாழ்க்கையை வாழவர், எவ்வளவு ஈகோ இல்லாமல் வாழ்ந்திருக்காரு, எவ்வளவு நல்ல மனசோட வாழ்ந்திருக்காரு, எவ்வளவு ஈகோ இல்லாமல் எல்லா நேரமும் விட்டு கொடுத்து போய் அன்பாக நடந்திருக்காரு.
இப்பேற்பட்டவரை வந்து நம்ம வந்து சொன்னோம். வீட்டுக்கு வரணும்னு நினச்சோம். வீட்டுக்கு வந்து இப்போ நம்ம வந்து டைரக்ஷன் எழுதணும், இது எழுதணும்னு நினச்சோம், பண்ணோம், செஞ்சோம். வீடுங்கிறது சொசைட்டி மாதிரி கிடையாது. சொசைட்டிங்கிறது வேற, வீடுங்கிறது நம்மளாவே ஏற்றுக்கிற ஒரு இடம். நம்மளோட தப்பை திருத்துவாங்களே தவிர நம்மளோட தப்புனால நம்மளை புறக்கணிக்க மாட்டாங்க. சொசைட்டி மாதிரி புறக்கணிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட தப்புனால புறக்கணிக்காத வீடு. அந்த வீட்டில் இந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு மனிதர், இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் தன்னை பற்றி கன்ஃபெஸ் பண்ணிவிட்டு அந்த ஆக்டர்கிட்டையும் மன்னிப்பு லாஸ்ட்டாக கேட்டுட்டு அதை எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லோரும் பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து தெரிய வருது. லாஸ்ட் சீனில் அந்த அண்ணம்மாங்கிற கேரக்டர், இந்த ஹாலிவுட் ட்விஸ்ட்டுங்கிற கேரக்டருக்கு வந்து என்னோடய கடவுள் நான் பார்த்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி உங்கள் அப்பா என்னை காப்பாற்றலைன்னா இன்றைக்கி என் பையன் இல்லை, எனக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை, இவ்வளவு நல்ல அங்கீகாரம்லாம் கிடச்சிருக்காது. இதுக்கெல்லாம் காரணமே உங்கள் அப்பா தான். அன்றைக்கி சின்ன வயசில் இருந்த நல்ல மனசு, அந்த சின்ன வயசில் ஒரு பையனை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய சக்திக்கு மீறி போராடின அந்த நல்ல மனமும் அந்த நல்ல உள்ளமும் இருக்கிறச்சே இதை விட பெருசு வேற என்ன இருக்குது அப்படிங்கிற ரியலைசேஷனை லாஸ்ட்டில் வந்து முன் வைக்கிறாங்க. படத்தில் வந்து ரொம்ப டச்சிங்கான முடிவு. ஸோ கண்டிப்பாக இப்பேற்பட்ட ஃபேமிலியை அந்த பிஸ்னஸ் மேன் வந்து எப்படி புறக்கணிப்பார்? ஸோ இப்பேற்பட்ட ஃபேமிலி, இந்த அளவுக்கு மெச்சூரான சொசைட்டி நமக்கு வறுமையானால் இது எவ்வளவு நல்ல படம், இது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற படம். 2 மணி நேரம் 41 நிமிஷம், எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற படம் பாருங்கள். ஸோ இது என்னை பொறுத்தவரை இதுதான் படம். படம்ங்கிறது பாடமாக இருக்கணும். நமக்கு வந்து எந்த ஒரு புறக்கணிப்பையும் அன்புனாலையும் நேர்மையினாலையும் நல்ல மனசுலாலையும் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல படம். அதனால தான் நான் சொன்னேன் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். நான் அதனால தான் சொன்னேன். அதனால் அமேசான் ஒரிஜினல் மூவி அமேசான் பிரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் ஆகுது. மஸ்ட் வாட்ச், பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட நான் இந்த படத்தோட ரிவ்யூக்கு வந்து 32 நிமிஷம் மேலே எடுத்துகிட்டு இருக்கேன். சாரி டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம், பட் இது அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற படம், அவ்வளவு நல்ல சினிமாட்டோகிராஃபி இருக்கிற படம், அவ்வளவு நல்ல எளிமை இருக்கிற படம், அவ்வளவு நல்ல ஸ்டோரி வேல்யூ இருக்கிற படம், அவ்வளவு நல்ல ஒரு சஸ்பென்ஸாக போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற படம், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு லேசான த்ரில்லும் இருக்கும். அடுத்து என்ன நடக்கும், இந்த பையனுக்கு வந்து திரும்ப லைஃப் அமையுமா, இந்த பையன் அப்பாவை புரிஞ்சுப்பானா, ஒரு எமோஷ்னல் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானர்லேயும் இருக்கும். அண்ட் ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் இருக்கிற படம். கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மலையாளம் மூவி. ஹோம்ங்கிறது பல லாங்குவேஜ் ஹோம்ங்கிற பேர்லேயே இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஹோம் ப்ராக்கெட்டில் தமிழ் அப்படின்னு போட்டுருக்கு. அதில் தமிழில் இருக்குது, கம்ப்ளீட்டாகவே தமிழில் இருக்குது இந்த படம். இந்த படத்திலோட பாடல்கள் எல்லாமே தமிழில் இருக்குது, எல்லாமே கேட்க நல்லா இருக்குது. ஸோ படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். சினிமாட்டோகிராஃபிக்காகவும் மெயினாக பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய, ப்ரெசன்ட் ஜென்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ண ஃபென்டாஸ்டிக்கான மூவி. மஸ்ட் வாட்ச். என்னுடைய ரிவ்யூவும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்பிக்கையோட நான் இந்த ரிவ்யூ வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த ரிவ்யூ வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஃபேவரட்டான நல்ல படங்களை, நல்ல மாணிக்கங்களை, நல்ல வைடூரியங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுற ஆர்வமுள்ள ஆர். சபரீஷ் ஜெகநாதன். தேங்க்யூ.